Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் ஆங்கிலத்தில் வினாக்களை எவ்வாறு இலகுவாக உருவாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆங்கிலத்தில் வினாக்களை நாம் உருவாக்க வேண்டுமாயின் அங்கு உதவி வினைச்சொல் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். பொதுவாகவே எல்லா காலங்களிலும் உதவி வினைச்சொற்கள் வெளிப்படையாக தெரிவனமாக இருக்கு. ஆனால் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் உதவி வினைச்சொல் வெளிப்படையாக தெரிவனமாக காணப்பட மாட்டாது. ஆதலால் இவற்றை நாம் வினா வாக்கியமாக வினவும் போது சிற்சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி இருக்கு. ஆதலால் இன்று நாம் இறந்த காலத்தில் வினாக்களை எவ்வாறு இலகுவில் தடையின்றி உருவாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெறவிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி டாபிக். அவன் போனான். இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? நாம் ஏற்கனவே சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்பதை பற்றி பார்த்திருக்கின்றோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்க்காதவர்கள் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். அவன் என்பது ஆங்கிலத்தில் he என்று சொல்வோம். போனான் கடந்த கால செயலை குறிக்கிறது. போ அல்லது போதல், இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? go. அதனுடைய இறந்த கால வடிவம் என்ன? very good. went. அப்போ இதை வாக்கியமா சொல்லி பார்ப்போமா? அவன் போனான், he went. he went. இப்ப உங்களுக்கே தெரியும், இது ஒரு 2 சொற்களை கொண்ட வாக்கியம். இங்கு உதவி வினைச்சொல் வெளிப்படையாக நமக்கு தெரியவில்லை. அப்போ இதை வினா வாக்கியமாக நாம் கேட்க வேண்டுமாயின், அதாவது அவன் போனானா அப்படின்னு கேட்க வேண்டுமாயின் இங்குள்ள உதவி வினைச்சொல் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். இறந்த காலத்தில் ரொம்ப சிக்கலான விஷயம் ஒன்றும் இல்ல. எழுவாய் ஒருமையாக இருந்தால் என்ன, தன்மையாக இருந்தால் என்ன, உதவி வினைச்சொல் எப்பவுமே did என்பதுதான். அப்போ இந்த went என்பதை நாம் did go என்றவாறு குறிப்பிடலாம். அவன் போனானா என்று அதை வினாவாக்க வேண்டுமாயின் இந்த உதவி வினைச்சொல்லி வாக்கியத்தின் முதலாவதாக போட்டு, அதாவது முதலாவது சொல்லாக அமைத்து வினா வாக்கியத்தை கேட்க முடியும். கேட்டு பார்ப்போமா? did he go again, did he go. அடுத்து பார்ப்போம். அவன் போகவில்லையா? எதிர்மறை வினா வாக்கியம். மறுபடியும் உங்க எல்லாருக்குமே தெரியும், எதிர்மறை என்பதும் உதவி வினைச்சொல்லோடு not சேர்த்து உருவாக்குவதுதான். அதனால் எவ்வாறு இந்த வினா அமையும்? wonderful. didn't he go again, didn't he go. இப்ப நாங்க பாப்போம், அவன் அவர்களுடன் போனானா. இது எப்படி கேட்கலாம்? அவன் போனானா, did he go. அவன் அவர்களுடன் போனானா, அவர்களுடன், with them, did he go with them, did he go with them. again, did he go with them. இப்போ அவன் அவளுடன் போகவில்லையா, இது எப்படி கேட்கலாம்? try to comment the answer. very good. didn't he go with her, didn't he go with her. again, didn't he go with her. well done. அவன் கல்லூரிக்கு போனானா, இதை எப்படி கேட்கலாம்? well done. did he go to college, did he go to college. again, did he go to college. now this is your turn. அவன் கல்லூரிக்கு போகவில்லையா, இது எப்படி கேட்கலாம்? very good. இப்ப நாங்க WH question என்னன்னு எங்களுக்கு தெரியும். இவற்றை எவ்வாறெல்லாம் விதம் விதமா வினாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அவன் எங்கே போனான், ட்ரை பண்ணி பாருங்க. very good. where did he go, where did he go. அவன் ஏன் போனான், well done. why did he go, why did he go. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இதே மாதிரி தமிழ்ல ஒவ்வொரு வினாவையும் சொல்லிக்கல, உங்களுக்கு விட தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல டைப் பண்ணிட்டே வாங்க. அவன் ஏன் போகல,
Why didn't he go? Why didn't he go? அவன் ஏன் கல்லூரிக்கு போகல? Why didn't he go to college? Why didn't he go to college? அவன் யாருடன் போனான்? With whom did he go? With whom did he go? Again, with whom did he go? அவன் எப்படி போனான்? Wonderful. How did he go? How did he go? How did he go? அவன் எவ்வளவு தூரம் போனான்? How far did he go? How far did he go? How far did he go? அவன் எத்தனை தடவைக்கொருக்கா போனான்? அவன் எத்தனை தடவைக்கொருக்கா போனான்? How often did he go? How often did he go? அவன் எப்போது போனான்? When did he go? When did he go? அவன் அங்கே எப்போது போனான்? இது எப்படி கேட்கலாம்? Wonderful. When did he go there? When did he go there? Now, this is the time for you to check your understanding. அவன் வந்தான். இந்த வாக்கியத்தை எப்படி சொல்வோம்? He came. அவன் வந்தானா? வினா. அப்போ இந்த came என்பது நாம் did plus come என்றவாறு பிரித்து உணர்ந்து கொண்டால் மாத்திரமே அவன் வந்தானா என்னும் வினாவை இலகுவில் கேட்கலாம். Did he come? Did he come? அவன் வரவில்லையா? Didn't he come? Didn't he come? இப்போ உங்களுக்கான வேலை, உங்களால் முடிந்த அளவு WH questions கமெண்டில் உருவாக்குங்கள். அவன் ஏன் வந்தான்? அவன் எங்கே வந்தான்? அவன் யாருடன் வந்தான்? இது போன்ற வினாக்கள். Please comment your answers. Don't hesitate to comment. தயக்கப்படாதீங்க. Use this platform to check your understanding. I'm ready to answer your comments. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.